இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்ல பட்ஜெட் மொபைல்லையும் மிட்ரேஞ்ச் மொபைல்லையும் புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி பட்டையை கிளப்புறாங்க அப்படின்னே சொல்லணும். அதில் எம் சீரிஸ்க்கு அப்புறம் ஏ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏ சீரிஸில் இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா A70 அப்படின்ற ஒரு மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த A70ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங், பெரிய டிஸ்பிளே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே வந்துட்டு ஃபுல் ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடொலி சேனல், நான் சுகுமார். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கேஸும் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃபிட் பண்ணி பார்த்தேன், பர்ஃபெக்டாக ஃபிட் ஆன மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா 6.7 இன்ச் கொண்ட ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஆன் பண்ணி சைடில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு 25 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்சங்லேயே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 25 வாட்ஸ் வரக்கூடிய ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு யூஎஸ்பி போர்ட் கிடையாது, டேரெக்டாக வந்துட்டு டைப் சி போர்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய கேபிளும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே வந்துட்டு டைப் சி பின் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போலயே இந்த கேபிளை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றுறது, இல்லை உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு மொபைலுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து ரிவர்ஸ் சார்ஜும் பண்ணிக்க முடியும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்க முடியும் டேரெக்டாக மொபைல்லையே. ஸோ பாக்ஸ்லேயே ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை டீம் கூட. இந்த மொபைலில் வந்துட்டு டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இருக்கனால அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த இயர்ஃபோன் மாட்டி கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு அவுட்புட் வருது. நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஓவரால் டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது ப்ரீமியம் லுக் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த கிரேடியன்ட் லுக்கில் ஒரு ரெயின்போ கலரில் வந்துட்டு ஷேடோஸ்லாம் வருது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே போல் சைடில் மொபைலோட அந்த கர்வ் எல்லாமே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்பிளே தான், 6.7 இன்ச், கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் டேப் அளவுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கிற ஃபீல் இந்த இடத்துல இல்லை. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிசைன் வைஸ் பார்க்கும்போது குயிக்காக போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பாட்டமில் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர், 3.5 ஆடியோ ஜாக், மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு யூஸ் பண்ணலாம். 2 சிம் கார்டுமே 4G வோல்ட் சப்போர்ட்டோட வருது. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ரைட் சைடு வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன். பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.7ஓட வருது. 8 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.2ஓட வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ்லாம், குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளாஷோட வருது. ஸோ இப்போது ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ இப்போ இன்னும் இதை பற்றின டீப்பான டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா ஹெச்டியில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைலோட ஃப்ரண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்ஃபினிட்டிவ் யூ டிஸ்பிளே, அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த நாச் ஏரியா தான் யூ டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அந்த நாச் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2ஓட வரக்கூடிய ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னும் நிறையா ஃபோட்டோஸோட இதோட ஃபுல் ரிவ்யூவில் வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹெச்டியில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. அதே போலயே இதில் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு செக்யூர் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மொபைலோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஎஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு பையில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சாம்சங் One UI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரெகுலராக S10 ப்ளஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த OS தான் ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கைக்கு அடக்கமாக ரொம்ப நல்லா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த UI பற்றி தனி ஒரு வீடியோவும் கூடிய சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எப்பயுமே சாம்சங் தரப்பில் இருந்து இவங்களோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் இந்த M சீரிஸ் A சீரிஸில் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த இதில் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 675 ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஸோ எக்ஸ்டர்னலாக வந்துட்டு 512GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்துட்டு SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டி தான் இந்த மொபைலுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 25 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏறுது அப்படின்றது தெரியல. பட் மற்ற சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஃபுல் ரிவ்யூ இப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நேற்று தான் மொபைல் வந்தது, இன்றைக்கி தான் நான் டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் மொபைலோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 28,999
90 ரூபீஸ்க்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ இதோட ப்ரீ புக்கிங் வந்துட்டு இப்போ ஏப்ரல் 20லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் வைக்கிறாங்க. நார்மல் சேலில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மே 1லேருந்து வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய டெக் நியூஸஸ் அன்பாக்சிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் லவுடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.